பிக் பாஸ் இன்னைக்கான பிக் பாஸ் நிகழ்ச்சி எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சி பார்க்குறப்ப ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு கொள்ள முடியுது. ஓவியா கூட பழகி புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற முயற்சி யாருக்குமே இல்லை. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சனிக்கிழமை தான் ஓட் போடுறது, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் ஓட் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சனி ஞாயிறில் மட்டும் அவங்க வேற விதமாக இருக்காங்க. அன்னைக்கு தான் நம்ம மக்கள் முன்னாடி போய் நிற்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதனால அந்த 2 நாள் நடிக்கக்கூடிய நாடகங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ ஜூலியை வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி ஓவியாவை ஞாயிற்றுக்கிழமை ஓவியாவை வந்து கிஸ் பண்ணோடனே ஓவியா அவ்வளவு சந்தோஷம், அதை வெளிப்படுத்திட்டு திருப்பி கிஸ் பண்ணி கட்டி பிடிக்கிறாங்க ஜூலியை. அந்த அளவுக்கு ஏக்கம் வந்து ஓவியா கிட்ட இருக்கு. தன்னை புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த வழியில தான் ஓவியா எல்லாத்தையுமே நடந்துட்டு இருக்காங்க. ஒரு பெண்டுலம் எந்த அளவுக்கு வலது பக்கம் போகுதோ அதே அளவுக்கு இடது பக்கம் போக முடியும். வலது பக்கம் போகும்போதே அது இடது பக்கம் போறதுக்கான திசையை வந்து சேர்த்துக்குது. அதே மாதிரி தான் ஓவியா இந்த 4 வாரங்களாக இவங்களோட இணையணும், நல்லா பழகணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த அன்புக்கு ரொம்ப 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 ஏங்குறாங்க. அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடா அவங்க முயற்சி பண்ணது எதையுமே இவங்க புரிஞ்சிக்காம தொடர்ந்து தவறுதலா ஓவியாவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருந்த காரணத்தினால இதுக்கப்புறம் இவங்க இப்படிதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எப்பனாலும் ஓவியா அடுத்த எக்ஸ்ட்ரீம் போவாங்க அப்படிங்கிறதா அவங்களோட முகத்துல வந்து பார்க்க முடியுது. ஒரு சந்தோஷ கலை வந்து ஓவியா கிட்ட இப்ப இல்லை. எதையோ பறி கொடுத்த மாதிரி தான் அவங்க முகத்துல இருக்கு. ரொம்ப சோகமா இருக்காங்க, டல்லா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரைசா, காயத்ரி, ஜூலி இந்த 3 பேரையும் வெளியே அனுப்புனாதான் ஓவியா சந்தோஷமா மீண்டும் மாறுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பிந்து மாதவிக்கு இன்னைக்கு முதல் நாள். பிந்து மாதவி இன்னைக்கு வந்து முதல் நாள் அதிகம் எக்ஸ்போஸ் பண்ணல அப்படின்னாலும் அவங்க வந்து ஓவியாவுக்கு ஆதரவா ஓவியாவை ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. எதை வச்சு இதை சொல்றேன்னா, அந்த அந்தாட்சரி விளாண்டாங்க, விளாடுறப்போ ஓவியாவை யாரும் சேர்த்துக்கல. அங்க ஏதோ ஒரு டயலாக்ல இஷ்யூ வருது. அதாவது ரைசா கிட்ட இவங்க பேச முற்பட்டாங்க, ஓவியா என்கிட்ட சாரி கேட்காம பேச முற்பட்டனால அப்படிங்கிற மாதிரி கோவிச்சுட்டு எந்திரிச்சிட்டாங்க. காயத்ரியும் வந்து உடனே இதுக்கப்புறம் நான் வரல அப்படின்ட்டு போயிட்டாங்க. என்னமோ 7:30 இழுக்குது அப்படின்ட்டு உள்ள வந்து ஜூலி பேசுறாங்க. இதை மாதிரி வழக்கம் போல புரணி பேசுறாங்க. அந்த ரீசனிங் என்ன, எதுக்காக வந்தாங்க, இவங்களோட மனநிலை என்னங்கிற புரிஞ்சுக்கிறதுக்காக பிந்து மாதவி வந்து பேசுறாங்க. பேசுறப்ப கூட வந்து பெரிய குற்றம் குறையா என்னென்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்கு இது வரைக்குமே வந்து படலை. ஓவியா பண்ணது உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. பிந்து வெளியே போனதுக்கப்புறம் அடுத்து காயத்ரி என்ன சொல்றாங்கன்னா, பிந்து கிட்ட வந்து அதிகம் டிஸ்கஸ் பண்ணாத அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ என்ன மைண்ட் செட்டில் இவங்க இருக்காங்க அப்படின்னு எனக்கு புரியல. எல்லாமே தப்பாக தான் இருக்காங்க, மாறலை அப்படிங்கிறது தெரியுது. இந்த வீட்டுக்குள்ளே யார் ரொம்ப தெளிவான ஆள் ஒருத்தர் அப்படின்னா வையாபுரி ஒருத்தர் தான். ஏன்னா மனநல காப்பகம் அப்படின்னு இந்த பிக் பாஸ் வீடு இருந்துச்சுன்னா யாரை வெளியே அனுப்புவீங்க இதை மாதிரி சொல்கிறப்ப ஓவியாவை 3 இதுலையுமே அவர் குறிப்பிடலை. ஷாக் ட்ரீட்மெண்ட் யாருக்கு வேணும் அப்படின்னா ஆரவுக்கு தான் ஷாக் ட்ரீட்மெண்ட் வேணும். அதே மாதிரி இந்த வீட்டை விட்டு யார் வெளியே போவாங்கிறப்ப ஸ்நேகன். அதுக்கடுத்து மாத்திரை டோசேஜ் யாருக்கு அதிகம் தேவைன்னா காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் பின் பாயிண்ட் பண்ணாரு. அவர் ஒருத்தர் தான் ஓவியாவை முழுமையாக புரிஞ்சிருக்காரு. ஓவியா மட்டும் இல்லை, எல்லாரையுமே வந்து அங்கே அவர் தான் தெளிவாக புரிஞ்சிருக்காரு. அவர் இந்த வாரம் வெளியேற்றுறதுக்கு யாரை நாமினேட் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கும் வையாபுரி நாமினேட் பண்ணது ஜூலி. ஜூலி ஏன் அப்படிங்கிற ரீசன் வந்து அற்புதமாக சொன்னார். இதுக்கு மேலே ஜூலியால் தன்னை மாற்றிக்க முடியாது, அது அவ்வளோதான் அப்படின்ட்டு சொன்னார். 2வது வந்து ரைசா. ரைசா வந்து எப்பயுமே ஒரு சோம்பேறித்தனமாக தூங்குறது, அதுக்கடுத்து சாப்பிட்றது, இதுதான் வந்து லைஃபுங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதை தாண்டி அடுத்து வந்து காயத்ரிக்கு தான் வருவார்னு நினைக்கிறேன். அடுத்த நாமினேஷன் வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுல வையாபுரி ஒருத்தர் தான் எல்லாரையுமே கரெக்டாக புரிஞ்சிருக்காரு. நல்ல ஒரு அனுபவஸ்தர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதை தாண்டி காயத்ரி, ஜூலி, ரைசா 3 பேரும் வந்து ரொம்ப 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 தப்பான ஆட்டிடியூட்ல இருக்காங்க. இப்ப நமக்கு ஒருத்தர் மேல, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தர் மேல நமக்கு ஒரு கோபம் வருது, ஒரு வெறுப்புணர்ச்சி வருது அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம பேசாம ஒதுங்கி ஒதுங்கி போக மாட்டோம், என்னன்னு பேச முற்படுவோம். இது வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, நம்ம வேலை பார்க்குற அலுவலகத்துக்கும் பொருந்தும், வெளியே இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கும் பொருந்தும். நாம் எந்த அளவுக்கு ஒதுங்கி ஒதுங்கி போறோமோ அந்த அளவுக்கு நம்மளை ஒதுக்கிடுவாங்க. இது அவங்களுக்கு ஏன் புரியல அப்படின்னு தெரியல. வேலை பார்க்குற இடத்துல நான் ஒதுங்கி போனேன்னா என்ன ஒதுக்கிடுவாங்க, யாரும் என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. சமூகத்துல இருந்து நான் ஒதுங்கி போனேன் அப்படின்னா எனக்கு எதுக்கு பிரச்சனைன்னு ஒதுங்கி போனா இந்த சமூகம் என்ன ஒதுக்கிடும். அப்படி இருக்கும்போது நம்ம மனம் விட்டு பேசி எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொண்டு வரணும். ஓவியா கிட்ட நீ இப்படி பண்ற இல்லையாப்பா, இதனால இந்த விளைவு வரும், அதனாலதான் இது எங்களுக்கு பிடிக்கல, எதையுமே வந்து ஒரு ரீசனிங்கோட சொல்லி பாருங்க. கண்டிப்பா வந்து அவங்களும் ஆலோசிப்பாங்க.
காரணமே இல்லாம நீ பண்றது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா நான் என் மனசுக்கு கரெக்டாக தானே பண்றேன், இதுல என்ன தப்பு இருக்குன்னு தான் தோணும். ஏன் அதை பிடிக்கலன்னா எனக்கு இதுதான் காரணமா தெரியுது, ஏன்னா இப்படி நடந்தா இந்த விளைவுகள்லாம் வரும் அப்படின்ட்டு விளைவுகளோட விலக்கி பாருங்கள். யாருக்குனாலும் அவங்க அதை பரிசீலனை பண்ணிட்டு இல்ல இதனால இப்படி விளைவு வரும், ஆனா இப்படி பண்றதுல இந்த விளைவு இருக்கே அப்படின்னு அவங்க தரப்புக்கு நியாயத்தை வைப்பாங்க. அப்ப நம்ம கிட்ட தப்பு இருக்கா அவங்க கிட்ட தப்பு இருக்கான்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும். இது இல்லாம எல்லாத்துலயும் ஒதுங்கி போறது, ஒருத்தரை தொடர்ந்து துன்புறுத்துறது, இது எல்லாமே ரொம்ப தப்பான விஷயம். சனி ஞாயிறுல ரொம்ப நடிக்கிறாங்க அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஜூலி ஓவியா கிஸ் பண்ணாங்க, உடனே ஓவியா எக்ஸைட்டட், அந்த அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷம். அப்ப எந்த அளவுக்கு அந்த அன்புக்கு ஏங்குறாங்க அப்படிங்கிறதான். தன்னை எல்லாரும் புறக்கணிக்கிறத அவங்களால ஜீரணிக்க முடியல. வெளி உலகத்திலையும் அவங்க நிறைய அனுபவப்பட்டிருக்காங்க, அடிபட்டிருக்காங்க. அந்த அன்பு இங்கேயும் புறக்கணிக்கப்படும் போது தன் விதியை எண்ணி தன் வாழ்நாளை எண்ணி சில சம்பவங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவங்களோட முகம் அதைத்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த வீட்டுல இருந்து ஜூலி வெளியேறிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் மகிழ்ச்சி அவங்களுக்கு வருமா அப்படின்னு தெரியல. ஏன்னா போன தடவை ஜூலி வெளியேற போறாங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்தாங்க. இந்த வாரம் யாரும் எலிமினேட் ஆகலன்னு கமலஹாசன் சொல்றப்ப அத்தனை பேரும் சந்தோஷமா ரியாக்ஷன் கொடுத்தாங்க, ஜூலி ஓவர் ரியாக்ட் பண்ணாங்க. ஆனா ஓவியா மட்டும் ஒருவித வருத்தத்துல இருந்தாங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் காரணம் ஜூலி வெளியே போயிட்டா இவங்க கிட்ட நம்ம மனசு விட்டு பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம்னு ஓவியாவுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை சரியா தப்பா அப்படின்னு எனக்கு தெரியல. என் பார்வையில அந்த நம்பிக்கையும் தவறு அப்படிங்கிறது தான் எனக்கு புரியுது. பிந்து மாதவி, ஓவியா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்து ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் ரைசா மற்றும் காயத்ரி கூட இன்னும் அவங்க டிராவல் பண்ண வேண்டிய நாட்கள் 2 வாரங்கள் இருக்கு. இந்த வாரம் ஜூலி, காயத்ரி, ரைசாவோட டிராவல் பண்ண வேண்டிய காலகட்டம் இருக்கு. நான் ஏன் குறிப்பிடுறேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வாரம் நாமினேட் ஆயிருக்கிற ஜூலி கண்டிப்பா எலிமினேட்டும் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இன்றைய எபிசோட்ல இருந்து நான் சொல்ல விருப்பப்படுறது ஒரே ஒரு விஷயம்தான். யார் மேலேயாவது உங்களுக்கு வெறுப்போ கோபமோ இருந்தா உட்கார்ந்து 2 பேரும் பேசுங்க. உங்க தரப்பு நியாயம் இதுதான், இதனால இந்த விளைவு வரும் அப்படிங்கிற அந்த காரணத்தை சொல்லி விளக்குங்க. காரணம் சொல்லாம எனக்கு பிடிக்கலன்னு மொட்டைக்கட்டையா சொன்னீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் ஆப்போசிட்ல பதில் வரும். அதுக்கு பதிலா நீங்கள் உங்கள் தரப்பு காரணத்தை சொல்லுங்கள், அவர்கள் தரப்பு காரணத்தை சொல்லுங்கள். இந்த 2 காரணங்களையும் 2 பேரும் அனலைஸ் பண்றப்ப இதுக்கு ஒரு தீர்வு வரும். இது இன்றைய நிகழ்ச்சி மூலம் நான் சொல்ல விருப்பப்படுற ஒரு விஷயம். மற்றபடி வேற யாரை பத்தியும் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வழக்கம் போல ஸ்னேகன், சக்தி, கணேஷ், ஆரவ் எல்லாருமே ஒரே கேரக்டர், எந்த ஒரு சேஞ்சஸும் சின்ன சேஞ்சு கூட இல்லை. எல்லாரும் ஒரே மைண்ட் செட்ல செட் ஆயிட்டாங்க. இன்னொரு விஷயம் கூர்மையா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிக் பாஸ் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா டாஸ்க் கொடுக்கறதே எந்தெந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படுமோ அதைத்தான் கொடுக்குறாங்க. அது பிரச்சனைகள் ஏற்படும் விஷயமா எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். அது பிரச்சனைகளுக்கான தீர்வா எடுத்துக்கிட்டோம் அந்த டாஸ்க்னா கண்டிப்பா தீர்வு ஏற்படும். உதாரணத்துக்கு இன்னைக்கு கொடுத்த அந்த மனநல காப்பகம், இந்த டாஸ்க்ல எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட அவங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது குரூப்பா எல்லாரும் ஒரு டேபிள்ல உட்காந்து நீ ஏன் இப்படி பேசுன அப்படி பேசுன அப்படிங்கிறப்ப எல்லாரும் கருத்து பரிமாறுறப்ப சில விஷயங்கள் தீர்வு ஏற்படும். அதை தீர்வுக்கான களமா இவங்க பயன்படுத்தல, பிரச்சனைக்கான களமா பயன்படுத்துறதுனாலதான் தொடர்ந்து இந்த பிக் பாஸ்ல பல பிரச்சனைகள் உருவாயிட்டே இருக்கு. இன்னொரு விஷயமும் பிக் பாஸ்ல பண்றாங்க, வெளியே யார் யாருக்கு என்னென்ன ஆதரவு இருக்கு அப்படிங்கிறத மறைமுகமா உள்ள அவங்க தெரிவிக்க முயற்சி பண்றாங்க. அதுதான் இன்னைக்கு பிந்து மாதவி மூலம் நம்பர்ஸ் அவங்க கொடுத்தது. ஓவியா நம்பர் 1, நம்பர் 2 ஆரவ் இருக்கு, அப்படி 3வது ஸ்னேகன் இருக்கு, அப்படின்னு அந்த லிஸ்ட் கொடுக்குறதுல லாஸ்ட் ஜூலி இருக்காங்க, ஜூலிக்கு முன்னாடி காயத்ரி இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க ஃப்ரேம் அவுட் பண்ணாங்க. ஆனா இதையும் அவங்க புரிஞ்சுக்கல. இதெல்லாம் ஆழமா எதுக்காக அந்த நம்பர் கொடுத்தாங்க அப்படிங்கிறத காயத்ரி சக்தி கிட்ட அனலைஸ் பண்றப்ப சக்தி அதெல்லாம் ஒண்ணு இருக்க ரேண்டமா கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, அனலைஸ் பண்ணாத அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போறாரு. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க ஆழமா அனலைஸ் பண்ற மனநிலையில இல்லை. அவங்க எடுத்திருக்கிற டெசிஷன் அவங்க தான் கரெக்டு அப்படிங்கிற வட்டத்துல இருக்காங்க. எப்பவுமே தான் மட்டும்தான் சரி அப்படின்னு நினைச்சோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில கத்துக்கவே முடியாது. பிந்து மாதவிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிப்படலை. நாளைய நிகழ்ச்சி பார்த்துட்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி.